ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான பேச்சஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சமையல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு, வரமிளகா, 2 பச்சை மிளகா. அதுக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பையும் 3 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பருப்பு, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி கிளாஸாக போடணும் போடுங்க, பெரிய கிளாஸ் போடணும் போடுங்க. 3 கிளாஸுக்கு 1, 3:1 அரிசி துவரம் பருப்பு. இப்போ அதை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் ரெடி ஆச்சு. இவ்வளோ தான், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். கொஞ்சம் உப்பு. ஸோ அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் தீர்ந்த அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் லைட்டாக ஜீரகம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பெருங்காயத்தூள் போடுவோம், அவ்வளோதான். இது 2 தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக போடக்கூடியது. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா. பெருங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நிறைய பேர் தக்காளி சேர்ப்பாங்க, நான் தக்காளி சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கிறது தான் இதோட ஸ்பெஷல். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விடணும். எண்ணெய் கம்ப்ளீட்டாக அந்த அரிசியோட எண்ணெயும் நெய்யும் நல்லா அரிசியோடு நல்லா கலந்துடணும். கலந்தோடனே அளவாக தண்ணி, உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணியும் பருப்புக்கு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிட்டு குக்கர் போட்டு 2 விசில் 3 விசில் எவ்வளோ தேவையோ விட்டு, உங்கள் அரிசி தகுந்த மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சளை சேர்க்க மாட்டேன், மஞ்சள் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.